ராஜா சார் இஸ் அ ஜீனியஸ். அவர் போட்ட ஒவ்வொரு சாங்கும் இப்போ கூட கேட்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன் இப்போ கூட அவர் சாங்ஸை பெரிய ஹீரோஸோட மூவிஸில் ரீமாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஓவர் 1000 மூவிஸ் அண்ட் 7000 சாங்ஸ் கிட்ட கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரோட எலக்ட்ரோ சின் பாப் ரெவல்யூஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கமல் சார் தான் விக்ரம் மூவியில் ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு. பட் உண்மையிலே அதுக்கு பின்னாடி இருந்தது விக்ரம் படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார் தான். அண்ட் அவர் யூஸ் பண்ண மிஷின் பேர் யமகா CX5M. ஸோ இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்? இதுக்கு முன்னாடி அனலாக் டேப் ரெக்கார்டர்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாததுனால மியூசிக்கை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ண மியூசிக்கை 2 டேப்பை வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த யமகா CX5M ஒரு கம்ப்யூட்டர் அட்டாச்டு சிந்தசைசர். ஸோ இதில் மியூசிக் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த யமகா CX5M ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்த புன்னைய மன்னன் படத்தில் அடிஷ்னலாக 2 சிந்தசைசர் யூஸ் பண்ணியிருப்பார். சிந்தசைசர்னால் என்ன? சிந்தசைசரும் நார்மல் கீபோர்ட் மாதிரி தான். பட் அதில் பிட்ச் ஃபில்டர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒய்டர் வேரியேஷன்ஸ் ஆஃப் மியூசிக் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சாங்கை கேளுங்க. இப்போ இதில் நான் பிட்சை இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த சாங் இப்படி தான் இருக்கும். ரெடியூஸ் பண்ணால் இப்படி தான் கேட்கும்.